ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வெந்தயக்கீரை கடைஞ்சேன். அது எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணேன்னா, இந்த பூண்டு தக்காளியை வந்து ஒரு 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி போட்டு பருப்பில் வேக வச்சுக்கிட்டேன். மஞ்சத்தூள், சீரகம் 2 போட்டு, தக்காளி, பூண்டு போட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போ வாணலில் என்ன பண்ணிட்டேன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 10, வரமிளகா ஒரு 2, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நீங்கள் பச்சை மிளகா கூட ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, வெந்தயக்கீரையை வந்து பொடியாக நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா அலசிக்கணும் வெந்தயக்கீரையை. இதில் நிறைய மண் இருக்கும். பொடியாக நறுக்கின வெந்தயக்கீரையை வந்து இந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகாயோட ஆட் பண்ணிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். கீரையில் பார்த்தீங்கன்னா வேண்டிய அளவுக்கு உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் தெளிச்சிக்கலாம். கீரையை நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடுங்க. கீரை நல்லா வேகட்டும். லேசாக மிளகாய் பொடி தூவிக்கலாம். அது நிறைய போடக்கூடாது, சும்மா லைட்டாக போட்டால் போகிறோம். புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். கீரை வெந்தோடனே வேகும் போதே கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. கீரைக்கு அந்த கலர் மாறாமல் இருக்கும். கீரை வெந்தோடனே கொஞ்சம் மத்தில் நல்லா நசுக்குங்க. அப்படியே கடைஞ்சி கொடுங்க. கீரையை மசிச்சோன்னே என்ன பண்ணுங்கன்னா, நம்ம பூண்டு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கிற பருப்பை அதோட ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா, நம்ம கீரையோட பருப்பை கலந்துட்டோம். இப்போ தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. கடுகு சீரகம் தாளித்த பிறகு பெருங்காயம் போட்டிருக்குறோம். ஒரு சின்ன பீஸ் வரமிளகா. கண்டிப்பாக நெய் ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த தாளிச்சதை வந்து பருப்பில் கொட்டிடுங்க. கலரி கொடுங்க. கண்டிப்பாக வெந்தயக்கீரை வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைல்டு டேஸ்ட் கொடுக்கும் இந்த வெந்தயக்கீரை. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.